தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்பது உலகுக்கு பெருமையுடன் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையுடன் அறிவித்த காட்சிகள்தான் இவை. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். எனவே மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை தாம் ஆளும் காலத்தில் அறிவிப்பது பெருமை அளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. பெருமையிலும் பெருமை, பெருதற்குரிய பெருமை. பழங்கால தமிழர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஆய்வு முடிவுகள் சான்றாக இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் தெரிவித்தார். இரும்பு தாதை பயன்படுத்தி உலகில் பல இடங்களில் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று ஆய்வு. தமிழ்நாட்டின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகுக்கு பறைசாற்றப்படுகிறது என ராகுல் காந்தி புகழ்ந்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருந்ததை உறுதி செய்யும் வகையில் ஆய்வுகளை நடத்தி வரும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.